அன்பார்ந்த கோடான கோடி மக்கள் எல்லாருக்கும் காலை வணக்கம். அதாவது இப்போ இந்த கலியுகத்துக்கு நடக்கக்கூடிய விஷயம், கணவன் மனைவி அப்படின்னு எடுக்கும்போது, அதாவது பெற்றவங்க பார்த்து கல்யாணம் பண்ணுறது அவங்க பார்த்து பண்ண கல்யாணம்னு சொல்கிறாங்க. அதே ஒரு புள்ள ஒரு பையனை விரும்பி கல்யாணம் பண்ணிங்கன்னா அது லவ் மேரேஜ்னு சொல்கிறாங்க. ரைட்டு. அதாவது பெற்றவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் லவ் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றவங்க பார்த்து பண்ணி வைக்கும்போது உனக்கு எதுனா ஒரு ப்ராப்ளம்னா, பொட்டை பிள்ளைக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாம் நிற்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அதே ஒரு லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு அப்படின்னு கணக்கு எடுத்திங்கன்னா, கூட இருக்கிற ஒரு உயிரினம் கூட கிட்ட வராது. கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீயே தானே பார்த்து வச்சுக்கினேன், நீயே பட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி. அப்போது அவங்களுக்கு சரத்தான் நீங்கள் வாழ்ந்து காட்டணும்னா எதெல்லாம் வாழ்ந்து காட்டணும்? முன்னோடியாக வாழ்ந்து காட்டணும். எதெல்லாம் வாழ்ந்து காட்டணும்? குடும்பத்தில் வாழ்ந்து காட்டணும். எது தப்பு எது உண்மை, எதை பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அதை யோசனை பண்ணி தான் பேசணும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் குடும்பம் ஜெயிக்கும். அதே போல் இதில் என்ன விஷயம் தெரியாமையே பேசிட்டு குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிக்கின்னு பாதியிலே பிரிச்சுன்னு ஓடிடுறீங்க. இதில் யார் மேலே குத்தம் வருது? உங்களால் யார் தலை வணங்குறாங்க? பெற்றவங்க தலை வணங்குறாங்க. அதே பெற்றவங்களும் பார்த்து கல்யாணம் பண்ணுற ரீதியும் இதே சேமில் தான் ஓடிச்சுன்னு போகுது, பாதியில் தான் பிச்சுன்னு போகுது. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் இல்லைன்னும் போது உன் குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும். நீ பெற்ற புள்ளி நீ தான் பார்த்துக்கணும். பெற்ற புள்ளி ஆகட்டும் பெற்ற பொண்ணாகட்டும். உன் உசுறு மேலே ஆசை இருக்கும்போது நீ பெற்ற புள்ள மேலே உனக்கு ஆசை இல்லையா? பார்த்து நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். இதை அடுத்தவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. இது எதை சொல்ல வரணும் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம பெற்று போட்ட பிள்ளைங்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பு. இதில் கவர்மெண்ட்டோ இல்லை மற்றவங்களோ இல்லை மற்ற ரீதியாகிறவங்களோ நம்மளுக்கு உடனே முன்னோடியாக வந்துட மாட்டாங்க. அதனால் நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை, நம்ம பெற்ற பொண்ணு, நம்ம பெற்ற பிள்ளை அப்படின்றத நம்ம தான் பார்த்துக்கணும். ஸ்கூலுக்கு அனுப்புகிறோமா அந்த டைம் கரெக்டாக போய் கேளுங்க. அப்போது நம்ம விட்டுட்டு வர மட்டும் ஸ்கூலு டீச்சர்ஸு ஹெட்மாஸ்டரு எல்லாருமே பாதுகாப்பு. அந்த நேரத்துக்கு நம்ம போய் கூட்டின்னு வந்தால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சேஃப்டி. அதை விட்டுட்டு யாரோ கூப்பிட்டாங்கன்னு டீச்சர்ஸோ வாத்தியாரோ யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சிட்டாங்கன்னா அது அவங்க தான் பொறுப்பு. இதுக்கு மற்றவங்க பொறுப்பாக மாட்டாங்க. இதை போல் தான் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். மற்றவன் குறை சொல்கிறதுக்கு கோடி பேர் வந்துடுவான். ஆனால் உண்மையான வாழ்க்கைக்கு வழிவகுக்க எவனும் வரமாட்டான். அதே உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய்க்குதுன்னு சொல்லிப்பார், 10 பேர் பின்னாடி நிற்பான். அந்த 10 ரூபா செலவாக மாட்டோம். அதே அது செலவாயிட்டோம் உன்னை பின்னாடி இருந்தே குதி போட்டு போவான். இது கலியுங்க சாமி, யோசனை பண்ணி செய்யுங்க. ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ காலபைரவாய நமோ நமக, ஓம் நமோ கோரக சித்தராய நமோ நமக, ஓம் நமோ குலமுனி குருதேவாய நமோ நமக, ஓம் மகா காளிகாய நமோ நமக.